Analytical Geometry of 3D. Straight Lines, Lecture. In Tamil. By Professor Suraj. Analytical Geometry of 3D. அதில் இந்த ஹெட்டிங் வந்து plane and a straight line. இல்லை L அப்படின்னா லைன் அப்படின்னு அர்த்தம். x minus x1 by L equal to y minus y1 by m equal to z minus z1 by n. Be a line and ங்கிறது பிளேனோட நேம். ax plus by plus cz plus d equal to 0. Be a plane. The condition that the line L be parallel to the plane is ax1 plus by1 plus cz1 plus d not equal to 0 and al plus bm plus cn equal to 0. அதாவது இந்த லைன் வந்து இந்த பிளேனுக்கு பேரலாக இருக்கணும் அப்படின்னா இதான் கண்டிஷன். இந்த பிளேனில் xyzக்கு பதிலாக இந்த இடத்துல இருக்கிற x1 y1 z1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரணும். அதே நேரத்தில் இந்த பிளேனில் ஏபிசி எடுத்துக்கிறணும், இந்த லைன்லேருந்து இந்த எல்எம்என் எடுத்துக்கிறணும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 வரணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன், இது வந்து நாட் ஈக்குவல் டு 0, இது வந்து ஈக்குவல் டு 0. அப்படி இருந்துச்சுன்னா இந்த லைனும் இந்த பிளேனும் பேரலாக இருக்கும். ஸோ பேரலல்னால் இணையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிளேன் வந்து இப்படி இருக்கும், parallel. The line L to lie in the plane. ஸோ டு லை in the plane அப்படின்னா அந்த லைன் வந்து இந்த பிளேன் மேலேயே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கணும் என்ன கண்டிஷன்னா, இந்த நாட் ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துடணும். ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் cz1 ப்ளஸ் d ஈக்குவல் டு 0 அண்டு இது அதே தான் al ப்ளஸ் bm ப்ளஸ் cn ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரணும் நமக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா கோப்ளைனார் லைன்ஸ். இப்போ ரெண்டு லைனை வந்து எப்போ கோப்ளைனார்னு சொல்லுவோம், அதுக்கு என்ன கண்டிஷன். ஸோ கோப்ளைனார் லைன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, ரெண்டு லைன் வந்து ஒரே பிளேன் மேலே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த லைன்ஸுக்கு பேர் என்னென்னா கோப்ளைனார் லைன்ஸ். த கண்டிஷன் ஃபார் டூ லைன்ஸ் x minus x1 by L1 equal to y minus y1 by m1 equal to z minus z1 by n1 அண்டு இது வந்து ஃபஸ்ட் லைன் இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும். அப்புறம் செகண்ட் லைன் x minus x2 by L2 equal to y minus y2 by m2 equal to z minus z2 by n2 to be coplanar இருக்கணும்னா determinant of x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா x1 y1 z1ங்கிறது இந்த லைன் மேலே இருக்க பாயிண்ட்டு, x2 y2 z2ங்கிறது இந்த லைன் மேலே இருக்க பாயிண்ட். ஸோ அந்த ரெண்டையும் இப்படி செப்பரேட் பண்ணி போடணும். அப்புறம் செகண்டில் வர்றது வந்து L1 M1 N1 இந்த இடத்துல வர்றது இந்த லைனோட டைரெக்ஷன் ரேஷியோஸ் L1 M1 N1. அப்புறம் இந்த லைனோட டைரெக்ஷன் ரேஷியோஸ் L2 M2 N2. டிடர்மினன்ட் போட்டு ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 0ன்னு காமிக்கணும். ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறக்கூடாது, ஈக்குவல் டு 0ன்னு டிரைவ் பண்ணணும். அப்படி ஈக்குவல் டு 0 இருந்தால் இந்த ரெண்டு லைன் வந்து கோப்ளைனாக இருக்கும், அதாவது ஒரே பிளேன் மேலே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். The equation of the plane containing the line can be written as a into x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1 equal to 0 together with the condition. இந்த கண்டிஷன் வேணும். அந்த லைனை வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்மெட்டில் எடுத்துக்கிறோம். அதாவது x minus x1 by L equal to y minus y1 by m equal to z minus z1 by n. ஸோ இந்த பிளேனில் இந்த லைன் இருக்கணும். அப்படிப்பட்ட பிளேனை வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். al ப்ளஸ் bm ப்ளஸ் cn equal to 0 அப்படின்னு வரணும். ஸோ இது ஒரு ஃபார்முலா மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது என்ன ஃபார்முலானா ஆங்கிள் பெட்வீன் த லைன் அண்டு த பிளேன். ஸோ இதான் வந்து இந்த ஃபார்முலா, ஆங்கிள் பெட்வீன் த லைன் அண்டு த பிளேன். இது வந்து லைனோட ஈக்குவேஷன், இது பிளேனோட ஈக்குவேஷன். இஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு, இந்த இடத்துல நம்ம சைன் தீட்டா தான் போடுறோம், al ப்ளஸ் bm ப்ளஸ் cn பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ரூட் ஆஃப் l ஸ்கொயர் ப்ளஸ் m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இதான் வந்து சைன் தீட்டாவிலேருந்து நம்ம தீட்டா கண்டுபிடிச்சிடணும். ஸோ ஆங்கிள் பெட்வீன் லைன் அண்டு பிளேன். அடுத்து இருக்கிறது வந்து கராலரி. த லைன் x minus x1 by L equal to y minus y1 by m equal to z minus z1 by n is parallel to the plane. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணலாம். இஸ் parallel to the plane ax plus by plus cz plus d equal to 0 if and only if al plus bm plus cn equal to 0. ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணாலும் போதும். இதில் ஏபிசி வந்து இந்த xyz இதோட கோஎஃபிஷியன்ஸ், எல்எம்என் வந்து இந்த டினாமினேட்டரில் வருது, இந்த லைனோட டைரெக்ஷன் ரேஷியோஸ். அந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். வேல்யூ வந்து 0 வந்துச்சுன்னா அந்த லைன் வந்து இந்த பிளேனுக்கு பேரலாக இருக்கும். அடுத்து ஒரு தியரம் வித்தவுட் ப்ரூஃப். The equation of the plane containing two lines
அதாவது இந்த லைனும் இருக்கணும், இந்த லைனும் இருக்கணும் அந்த பிளேன் மேலே. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பிளேனோட ஈக்குவேஷன் ஃபார்முலா தான் இது. நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்ததான் கோப்ளானருக்கு என்ன பார்த்தோமோ அதே தான். இங்கே என்ன பண்ணிடுன்னா x2 போடக்கூடாது, x மைனஸ் x1 தான் வரணும். x minus x1, y minus y1, z minus z1. ஏன்னா x2 y2 z1 போட்டோன்னா எல்லாமே நம்பர் ஆயிரும், வேல்யூ 0ன்னு வந்துடும். நமக்கு ஈக்குவேஷன் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் x y zல வரணும். இந்த x1 y1 z1 போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும், x2 y2 z2 போட்டாலும் கரெக்டாக வரும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு லைனே இந்த பிளேன் மேலே இருக்குன்னா, இப்போ சப்போஸ் இந்த இதுதான் முதல் லைன் வச்சுக்குருவோம், இந்த லைன் வந்து இந்த பிளேன் மேலே இருக்குன்னா இது மேலே இருக்கிற பாயிண்ட் தான் x1 y1 z1. இப்போ இந்த லைனே இந்த பிளேன் மேலே இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டும் இந்த பிளேன் மேலே தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ இன்னொரு லைன், இதுதான் செகண்ட் லைன் வச்சுக்குருவோம், அது மேலே இருக்கிற பாயிண்ட்டு அதே ரீசன் தான். இந்த லைனே இந்த பிளேன் மேலே இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டும் இந்த பிளேன் மேலே தான் இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ ஃபஸ்ட்டு ரோ, இந்த டெர்மினண்ட்டோட ஃபஸ்ட் ரோ வந்து x மைனஸ் x1, y மைனஸ் y1, z மைனஸ் z1 அப்படின்னு இருக்கணும். x1 y1 z1க்கு பதிலாக x2 y2 z2 போட்டாலும் ஆன்சர் அதே ஆன்சர் கரெக்டாக வரும். The length of the perpendicular from a point P x1 y1 z1 to the line x minus alpha by L equal to y minus beta by m equal to z minus gamma by n is, அதாவது இந்த Pங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த லைனுக்கு ட்ரா பண்ணுற பெர்பெண்டிகுலரோட லென்த்து, அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. x1 minus alpha the whole square plus y1 minus beta the whole square plus z1 minus gamma the whole square minus L into x1 minus alpha plus m into y1 minus beta plus n into z1 minus gamma the whole square divided by bracket வந்து ஃபுல்லாக போட்டுக்கிறோம், divided by L square plus m square plus n square whole power 1/2, இல்லைன்னா இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். Skew lines, two straight lines in space which are not coplanar. அதாவது ஒரு பிளேனில் வந்து ரெண்டு லைன் இருந்தால் எப்படி இருக்கலாம்னா, அது ஸ்பேஸில் ரெண்டும் பேரலாக இருக்கலாம், ரெண்டும் கோயின்சைட் ஆகலாம், இல்லைன்னா ஒரு பிளேன் மேலே இருக்கலாம். இந்த முதல் ரெண்டு கண்டிஷனுமே வந்து பிளேன் மேலே இருந்தாலே சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ ரெண்டும் ஒரு பிளேன் மேலே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கியூ லைன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இப்படி போகும், ஒரு லைன் இப்படி போகும். இது நீங்கள் ஒரு பிளேனில் இணையக்கூடாது, ஒரு ஸ்பேஸில் இப்படி போகிற மாதிரி. அப்போ இது என்ன ஆகும்னா ஒரு பாயிண்டில் மட்டும், இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இதை வச்சேன்னா இந்த ஒரு பாயிண்டில் மட்டும் பேரலாக இருக்கும், இந்த இடத்துல மட்டும். மற்ற எந்த இடத்துலையும் பேரலாக இருக்காது. இது இந்த பக்கம் டிஸ்டன்ட் ஆகி போயிட்டே இருக்கும், இது இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு பக்கம் கூட்டிகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் தான் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு பேர். there is only one straight line which is perpendicular to both the skew lines. அதாவது ரெண்டு ஸ்கியூ லைனுக்கும் பெர்பெண்டிகுலராக ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்கும், அதான் இந்த நோட். அடுத்த டெஃபினிஷன், த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இது வந்து நமக்கு 10 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஷார்ட்டாக வந்து SD அப்படின்னு சொல்கிறோம் அப்ரிவேஷன். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ் இஸ் த லென்த் ஆஃப் த காமன் பெர்பெண்டிகுலர் ட்ரான் டு த லைன்ஸ். அதான் இப்போ நம்ம சொன்னது. இந்த பெர்பெண்டிகுலர் லைன் தான், இந்த பாயிண்டில் மட்டும் இந்த லைன் வந்து ரெண்டு லைனுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும், ரெண்டு ஸ்கியூ லைன்ஸுக்கும். அந்த டிஸ்டன்ஸ், அந்த லென்த் எவ்வளோ இருக்கோ அதுக்கு பேர் தான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்கியூ லைன்ஸ், இது L1 x minus x1 by L1 equal to y minus y1 by m1 equal to z minus z1 by n1 and another line x minus x2 by L2 equal to y minus y2 by m2 equal to z minus z2 by n2 is given by SD equal to, மொதல் என்ன பண்ணிடுறோம்னா டிடர்மெண்ட்டில் நம்ம ஏற்கனவே கோப்ளானார் செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த கண்டிஷன். கோப்ளானாக இருந்தால் அந்த டிடர்மெண்ட் 0 வரும், ஸ்கியூ லைன்ங்கிறதுனால இந்த டிடர்மெண்ட் 0 வராது. டிவைடட் பை ரூட் ஆஃப் சிக்மா போட்டுட்டு L1 M2 மைனஸ் L2 M1 போட்டிருக்கோம். அப்போ அது அடுத்ததில் மாற்றணும், ஏன்னா நமக்கு L1 M1 N1 L2 M2 N2 அந்த மாதிரி 3 நம்பர்ஸ் இருக்குது. L1 M1 N1 3 நம்பர்ஸ், L2 M2 N2 3 நம்பர்ஸ். அதுக்கு தான் இங்கே சிக்மா போட்டிருக்கோம். ஒரு இடத்துலையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், அப்புறம் ஃபைனலாக வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். The shortest distance between the two lines L1 and L2 is 0. ஒருவேளை ரெண்டு லைனுக்கு இடையில இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 0னா என்ன அர்த்தம்? இந்த லைன்ஸ் ஆர் கோப்ளானார், அந்த ரெண்டு லைன் வந்து ஒரே பிளேன் மேலே இருக்குன்னு அர்த்தம். அதாவது இப்போ ஒரே பிளேன் மேலே நான் ரெண்டு லைன் இப்படி ஒன்று ட்ரா பண்ணேன்னா
ஒரே பிளேன் மேலே ட்ரா பண்ணால் இது இதோட முடியுதுன்னு அர்த்தம் இல்லை. இப்படி இந்த பக்கம் போயிட்டே இருக்கும், இப்படி இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு இடத்துல போய் ரெண்டு என்ன ஆகும்னா இன்டர்செக்ட் பண்ணும். அப்போ ஷார்ட்டஸ்ட் வந்து இன்டர்செக்ட் பண்ணுற இடத்துல இருக்குது. அப்போ என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அதான் அதோட அர்த்தம். ப்ராப்ளம் அடுத்து, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டெய்னிங் த பாயிண்ட் -1 7 2 அண்ட் த லைன் x plus 3/2 equal to y plus 2/3 equal to z y plus 2/3 equal to z minus 2 by minus 2. அதாவது நம்ம ஒரு பிளேன் கண்டுபிடிக்கணும், அது மேலே இந்த பாயிண்ட் இருக்கணும், இந்த லைனும் அந்த பிளேன் மேலே இருக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டெய்னிங் த லைன் 1 is இந்த தான் 1ன்னு வச்சுக்கிறோம். a into x plus 3 எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இந்த நியூமரேட்டர் மேலே இருக்காது, x plus 3 plus b into y plus 2 plus c into z minus 2 equal to 0 தான் எப்போயுமே போடணும். சப்ஜெக்ட் 2 இது வந்து கண்டிஷன். இப்போ நம்ம இந்த ஏபிசி என்னன்னு தெரியாது, அதனால் ஏபிசின்னு போட்டுக்கிறோம். இந்த 2 3 minus 2 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னா இந்த இதில் டினாமினேட்டர் இதாக வந்து 2 3 minus 2. 2 கூட a சேர்த்துங்க, 3 கூட b சேர்த்துங்க, -2 கூட c சேர்த்துங்க, equal to 0 அப்படின்னு போட்டுடணும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2 and 3ன்னு வச்சுருக்கோம். சின்ஸ் த பிளேன் பாசஸ் த்ரூ, இந்த பிளேன் வந்து இந்த பாயிண்ட் வழியாக போகிறதுனால அல்லது இந்த பாயிண்ட் வந்து இந்த பிளேன் மேலே இருக்கிறதுனால XYZக்கு பதிலாக இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து x, இது வந்து y, இது வந்து z. ஈக்குவேஷன் 2ல் போடுறோம். xக்கு பதிலாக -1, yக்கு பதிலாக 7, zக்கு பதிலாக 2. அப்போ zக்கு பதிலாக 2 போடும்போது இது என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன வந்துடும்னா 2a + 9b = 0 அப்படின்னு வந்துடும் ஈக்குவேஷன் 2லேருந்து. அப்புறம் 3 and 4 எடுத்துக்கிறோம், ஏன்னா இதிலேருந்து நம்ம ஏபிசி கண்டுபிடிக்கணும். அப்புறம் 3 and 4 இது நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம், a by அந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா, அதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணணும். a by 18 = b by -4 = c by 24. c by 24 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு சம் கேன்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ a = 18k, b = -4k, c = 24k அப்படின்னு வரும். ஏதாவது காமனாக இருந்தால் நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 2 காமனாக இருந்தால் டிவைட் பண்ணிக்கலாம், பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த ஏபிசியோட வேல்யூ எடுத்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேயால் டிவைட் பண்ணிடணும். அப்புறம் வேறு ஏதாவது காமன் ஃபேக்டர் இருந்தாலும் டிவைட் பண்ணிடணும். இதில் ஈக்குவேஷன் 2ல் இந்த இருக்குது ஈக்குவேஷன் 2, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் வந்து இந்த மாதிரி கிடச்சிரும். 9x - 2y + 12z = 1. ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு மாடல், இது செகண்ட் மாடல். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் விச் கண்டெய்ன்ஸ் த 2 parallel lines. இந்த 2 parallel லைன் ஆனால் எது மேலே இருக்குன்னா ஒரே பிளேன் மேலே இருக்குது. த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டெய்னிங் த லைன் 1, இந்த லைன் இஸ் given by a into numerator x - x1 plus b into y - y2 plus c into z - z3 = 0. இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறோம். சப்ஜெக்ட் 2 இந்த டினாமினேட்டரில் 1 2 3 இருக்கு இல்லையா, அது கூட ஏபிசி சேர்த்துக்கிற வேண்டியதான். அப்போ a + 2b + 3c = 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. சின்ஸ் த லைன் 2 லைஸ் ஆன் த பிளேன், இந்த செகண்ட் லைன் ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் ரெண்டுமே பிளேன் மேலே தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து செகண்ட் லைன் பிளேன் மேலே இருக்கிறதுனால இந்த லைன் மேலே இருக்கிற பாயிண்ட்டும் என்ன இருக்கும்னா அந்த பிளேன் மேலே தான் இருக்கும். அப்போ இந்த லைன் மேலே இருக்க பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும்னா -3ன்னு போட்டுருந்தா +3ன்னு எடுத்துங்க, +2னா -2ன்னு எடுத்துங்க, +4னா -4ன்னு எடுத்துங்க. இப்போ 3 -2 -4ங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குன்னா அந்த ஆன் இட்டுனா இந்த இடத்துல ஆன் த பிளேன் அப்படின்னு அர்த்தம். தேர்ஃபோர் ஃப்ரம் 3, அப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் XYZக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 -2 -4ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணோம்னா 2a - 4b - 7c = 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனையும் இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் எடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் எடுத்து ஏபிசி வர்றதுக்கு இந்த மாதிரி செய்கிறோம் நம்ம. தட் இஸ் ஈக்குவல் டு கேன்னு எடுப்போம் யூஸ்வலாக. அப்போ a = -2k, b = 13k, c = -8kன்னு வந்துடும். இந்த ஏபிசி வேல்யூ எடுத்து தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். தேர்ஃபோர் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இஸ், சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேயால் டிவைட் பண்ணிடலாம், வேறு ஏதாவது காமன் நம்பர் இருந்தாலும் டிவைட் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி வந்துடும் -2x + 13y - 8z = 0. ஒருவேளை மைனஸில் ஸ்டார்ட் பண்ண வேணும்னு நினச்சா இன்னொரு தடவை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க ரெண்டு சைடும். அப்போ 2x - 13y + 8z = 0ன்னு வந்துடும். இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். இந்த லைன் x - 1/1 = y - 4/2 = z - 5/2 and x - 5/2 = y - 8/3 is equal to
z minus 7 by 2 are coplanar. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த ரெண்டு லைனும் ஒரே பிளேன் மேலே இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். அதான் கோப்ளனார். அண்டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டெய்னிங் தம். இந்த ரெண்டு லைன் இருக்கிற அந்த பிளேனையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ரெண்டு கொஸ்டின் இருக்கு. ஹியர் x1 y1 z1 x1 y1 z1னா இது மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வர x1 y1 z1 இங்கே போட்டுறோம். அப்புறம் x2 y2 z2ங்கிறது இந்த ரெண்டாவது லைனில் இருக்கிற 5 8 7 இந்த இது எழுதிடணும். we know that the lines are coplanar if இதான் வந்து கண்டிஷன். this determined value equal to 0 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த ரெண்டு லைன் வந்து கோப்ளனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோவில் x1 மைனஸ் x2நாலும் x2 மைனஸ் x1நாலும் ஒரே அர்த்தம் தான். அதனால் மாற்றி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 0ன்னு கொண்டு வரணும். நவ் x1 மைனஸ் x2 y1 மைனஸ் y2 z1 மைனஸ் z2. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லைன் கீழே இருக்கிறத L1 M1 N1 எடுத்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோவில் L1 M1 N1 வரணும். இந்த 2 3 2ங்கிறத L2 M2 N2ன்னு போடலாம். இல்லை இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ கன்ஃபியூஷன் ஆகாமல் ஒன்று வந்து LMNனா அடுத்தது L1 M1 N1. ஒருவேளை ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து L1 M1 N1 எடுத்தா செகண்ட் இருக்கிறத L2 M2 N2 அப்படின்னு எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ x1 மைனஸ் x2னா 1 இதில் மிஸ்டேக்காக இருக்குது. இப்போ இங்கே 2 போட்டுக்கிட்டோம்னா இது வந்து 2 அப்படின்னு வந்துடும். ஏன்னா 2 மைனஸ் 5 தான் நமக்கு மைனஸ் 3 வரும். இந்த மைனஸ் 3 எப்படி வந்திருக்குன்னா 2 மைனஸ் 5. அப்போ 2 மைனஸ் 5ங்கிறது மைனஸ் 3. அடுத்து 4 மைனஸ் 8 4 மைனஸ் 8ங்கிறது மைனஸ் 4. அப்புறம் 5 மைனஸ் 7ங்கிறது மைனஸ் 2. ஸோ இதெல்லாம் ஓகே கரெக்டாக இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட் வந்து 2 4 5. அப்புறம் LMNங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 2 2 அது ஓகே. அடுத்து L1 M1 N1ங்கிறது இந்த 2 3 2 ஓகே. இப்போ இது 0ன்னு காமிக்கணும், நம்மளா போடக்கூடாது. இதை வந்து நம்ம யூஸ்வல் டிடர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லையா, மைனஸ் 3 இன்ட்டு இந்த 2 இன்ட்டு 4 2 இன்ட்டு 2 வந்து 4 மைனஸ் 3 இன்ட்டு 2 வந்து 6 இந்த மாதிரி செய்யணும். அப்புறம் மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 அப்போ ப்ளஸ் 4ன்னு வந்துடும். ப்ளஸ் 4 இன்ட்டு இதை விட்டுட்டோம்னா 3 மைனஸ் 4 3 மைனஸ் 4 அப்படின்னா மைனஸ் 1 வரும். அப்புறம் ப்ளஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 2 வரும். ஸோ மைனஸ் 2 இன்ட்டு இது ரெண்டை விட்டுட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 1 இன்ட்டு 2 மைனஸ் 4 அப்போ அங்கே மைனஸ் 2 வந்துடும். அப்புறம் இங்கே வந்து 3 மைனஸ் 4 இங்கே மைனஸ் 1 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 4 மைனஸ் 6 வந்து மைனஸ் 2. அப்போ மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 2 வந்து ப்ளஸ் 6. ப்ளஸ் 4 இன்ட்டு மைனஸ் 8 வந்து மைனஸ் 8 வந்துடும் மைனஸ் 2. 4 இன்ட்டு மைனஸ் 2 வந்து மைனஸ் 8. மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 2 அப்போ பார்த்தீங்கன்னா 8 மைனஸ் 8 0ன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி காமிக்கணும். இந்த ஸ்டெப்லாம் எழுதணும். ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ரெண்டு லைன் வந்து கோப்ளைனான்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டெய்னிங் த லைன் இஸ் இந்த இடத்துல ஒன்று x1 y1 z1க்கு பதிலாக xyz அப்படின்னு போட்டுட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து x1 y1 z1 போடலாம். இல்லைன்னா x2 y2 z1 போடலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 அந்த ஃபார்மெட் எழுதியிருக்கோம். செகண்ட் ரோ தேர்ட் ரோ வந்து நம்ம இங்கே இருக்கிற அப்படியே தூக்கி போடணும். வேற ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேணாம். இது வந்து ஈக்குவல் டு 0 நம்மளா போட்டுக்கிறோம். ஏன்னா இது வந்து ஈக்குவேஷன் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இந்த டெர்மெண்ட்டை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ் வந்து xyz அப்படியே தான் இருக்கும். எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் அந்த பிளேன் கிடைச்சிடும். அதான் இந்த ரெண்டு வித்தியாசம் பார்த்துங்க. கோப்ளைனான்னு செக் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 வந்து வருதான்னு நம்ம தான் கொண்டு வரணும். ஈக்குவேஷன் எழுதும்போது எப்பவுமே ஈக்குவல் டு 0 போடணும், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டினும் ப்ரூவ் தட் த லைன்ஸ். இதே மாதிரி ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. ஆர் கோப்ளைனார் ரெண்டும் கோப்ளைனார் ப்ரூவ் பண்ணணும். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ ரெண்டுமே ஒரே பிளேன் மேலே இருக்குது. ஒரே பிளேன் மேலே இருக்குன்னா அது இன்டர்செக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்செக்ட் ஆகுதுன்னா ஸோ இப்படி ஒரு லைன் இருக்குது, இப்படி ஒரு லைன் இருக்குது. இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இந்த இதையும் கண்டுபிடிக்கணும். ஆல்சோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் டிட்டர்மைன்ட் பை த லைன். இதில் கோப்ளைனான்னு ப்ரூவ் பண்ணுறதும் இந்த ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன்ங்கிறதும் போன கொஸ்டின் பார்த்த மாதிரி தான். அப்போ எக்ஸ்ட்ரா இங்கே என்ன இருக்குன்னா ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மட்டும் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு போன ப்ராப்ளத்தில் பண்ண மாதிரியே பண்ணலாம். அந்த கண்டிஷன் டிட்டர்மைன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டிங்கன்னா கோப்ளைனாக மாறிடும். அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேனும் போன மாடலே கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் மிஸ்டேக் இது கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள். ஹியர் த கண்டிஷன். இப்போ என்னென்னா இப்போ இந்த கோப்ளைனான்னு சொல்லிட்டாலே இன்டர்செக்ட் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை.
ஒரே பிளேன் மேலே இருந்து பேரலாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ பேரலாக இருந்தால் என்ன ஆகுது, நமக்கு இன்டர்செக்ட் பண்ணாது. அதுக்காக தான் இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம். L/L1 M/M1 N/N1 அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க டினாமினேட்டர் செகண்ட் லைனில் இருக்க டினாமினேட்டர் இங்கே ஒன்றுமே இல்லைன்னா பை 1 போட்டுக்கோங்க. அப்போ 2/-4 இதுக்கு அர்த்தம். 2/-4 அடுத்தது வந்து -5/1. இதுவே ஈக்குவல் இல்லை, நம்ம பார்த்தாலே தெரியுது. இது 2/-4, இது -5/1, இதுவே ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 3/2, இது ஈக்குவல் டு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா the lines are not parallel. அப்போ இந்த லைன்ஸ் வந்து பேரலாக இருக்காது. hence if the lines are to be coplanar, அப்போ வந்து பேரலாக இல்லாத கோப்ளானார் லைனாக இருக்கணும்னா கண்டிப்பாக அது வந்து இன்டர்செக்ட் பண்ணணும். they must intersect. the coordinates of any point on the line 1 are, இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் எப்படி இருக்குன்னு எழுதுறோம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு முதல்ல வந்து ஆர்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2 இந்த சைடு வந்துடும், 2r, இந்த -3 இந்த சைடு வரும்போது +3ன்னு வந்துடும். அதே மாதிரி தான் மற்றதுக்கு எழுதணும். அப்போ அந்த பாயிண்ட் வந்து 2r + 3 -5r + 2 3r + 1 அப்படி கொண்டு வந்துடும். இது ஈக்குவேஷன் 3. the coordinates of any point on the line 2r, இதே மாதிரி செகண்ட் லைனுக்கு எழுதுறோம். அதே r போட வேணாம் அப்படின்றதுக்காக இங்கே r1 போட்டுருக்கோம். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து q. அப்போ -4r1 + 1 r1 - 2 2r1 + 6. the two lines intersect if, அப்போ இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து காமனாக வச்சுக்கிட்டோம்னா இந்த PQங்கிற ரெண்டு பாயிண்ட்டும் சேம் ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்னு போடலாம். அதான் இங்கே போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். அப்போ 2r + 3 = -4r + 1. செகண்ட் கோஆர்டினேட் ஈக்குவல் டு செகண்ட் கோஆர்டினேட். இப்போ -5r + 2 = r1 - 2. third coordinate equal to third coordinate. So 3r + 1 = 2r1 + 6 for some values of r and r1. Therefore 2r + 4r1 = -2. இது எங்க இருந்து வருதுன்னா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து. மூணு ஈக்குவேஷன் இருக்கு மொத்தம், அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு, நம்பர் எல்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட் வந்து ஒரு சைடு கொண்டு வந்துட்டு r1 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 அன்னோன் வேணும், அன்னோன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆனால் நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அப்போ எனி 2 எடுத்துக்கலாம். ஸோ 5 and 6 எடுத்துருக்கோம். இந்த இருக்கு 5 and 6 எடுத்துட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா r வந்து 1 வருது, r1 வந்து -1 வருது. ஆனால் இது மட்டும் பத்தாது, இதே r and r1 வேல்யூ வந்து இந்த 7th ஈக்குவேஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு செக் பண்ணணும். அப்போ r இருக்கிறதுல 1, r1 இருக்கிறதுல -1 போட்டோம்னா 3 × 1 -2 × -1, அப்போ 3 + 2 5 அப்படின்னு வந்துடுது. These values satisfy the equation 7 also. இது கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். அப்படி வந்துச்சுன்னா hence the two lines intersect. அப்போ இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணும் அப்படின்னா P அப்படிங்கிறதுல ஆருக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் P, இதில் ஆருக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாம். இல்லை Qவில் R1க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாம். ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் P இஸ் 5 - 3 4. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன்ல அந்த Pங்கிறது இருக்கு. P இருக்கிற பாயிண்ட்ல ஆருக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து the equation of the plane containing the lines 1 and 2 is given by, இது வந்து நம்ம போன ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி x - x1 y - y1 z - z1. இது வந்து LMN, இது வந்து L1 M1 N1 அப்படி எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 0 நம்ம தான் போடணும். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். டிட்டர்மெண்ட் தான் நம்ம எப்பயும் போல x - 3 × -5 × 2 -1 × 3 அப்படி பண்ணுவோம் இல்லையா. இதெல்லாம் கண்டிப்பாக எழுதி காமிக்கணும், இப்படியே நீங்கள் எழுதிடாதீங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்புறம் XYZ எல்லாம் ஒன்றா ஆக்கிட்டு கான்ஸ்டன்ட் தனியாக கொண்டு வந்துட்டீங்கன்னா இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன்.